அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரேட்டிவினர்களே, நமது வாராந்த மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக அல் மஸ்ஜித் ஹராமுடைய ஹுத்துபா. அந்த ஹுத்துபாவை ஷேக் அப்துல்லா அல் ஜுஹானி ஹபிதுல்லா நிறுத்தியிருந்தார்கள். அந்த ஹுத்துபாவுடைய தலைப்பு தொழுகை அடியார்களை இறைவனோடு இணைக்கின்ற ஒரு பலம் வாய்ந்த, ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமல் நற்கெரி என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவா தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால், மக்களே, முஸ்லீம்களுக்கு இந்த காலத்திலே ஃபித்னாக்கள், குழப்பங்கள், சிரமங்கள், குரோதங்கள், வஞ்சகங்கள் நிறைந்த இந்த காலத்தில், பல தண்டனைகள், பல ஆபத்தான விடயங்கள் நிறைந்த இந்த காலத்திலே அல்லாஹ்வுடன் தொடர்பை சீராக்கி கொள்வது, பலப்படுத்திக் கொள்வது கடும் தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த குழப்பத்துடைய அழிவின்பால் மக்களை அழைக்கக்கூடிய இந்த அழைப்பாளர்கள் தூண்டக்கூடிய தூண்டுகோள்களுக்கு எதிராக வெற்றி பெறுவதற்காக வேண்டி, அதை மிகைப்பதற்காக வேண்டி, எனவே அல்லாஹ்வோடு மிகவும் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பலம் வாய்ந்த ஒரு அமல், மிகவும் பொருத்தமான ஒரு அமல் தான் தொழுகை. தொழுகை என்ற வணக்கம். தொழுகை இருக்கிறதே, அதற்கு ஒரு சக்தி இருக்கிறது. எப்பொழுதுமே ஆழ்மனதில் பதியக்கூடிய, ஊடுருவக்கூடிய ஒரு ஆற்றல் அதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதே போல் உள்ளத்துடைய உணர்வுகளிலே அது ஊடுருவும். அதுக்கு பின்னால் அது உள்ளங்களை கெட்டவைகள், மானக்கேட விடயங்களை விட்டும் அது தூய்மைப்படுத்தும். அதன் மூலம் ஒரு முஸ்லிம் தன்னை கட்டுப்படுத்த, தன்னுடைய ஆசை இச்சை அடக்க, ஷைத்தானை கட்டுப்படுத்த அவனுக்கு ஒரு பலம் கிடைக்கிறது, சக்தி கிடைக்கிறது. அது பொதுவாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் காரணிகளிலே மிக ஒரு உன்னதமான ஒரு காரணி. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நாம் வெளிப்படுத்தும் அமல்களிலே, வணக்க வழிபாடுகளிலே அடியானுக்கு அல்லாஹ் மற்றிட முடியாத ஞாமத்துகளை வழங்கியிருக்கிறானே, இந்த ஞாமத்துக்கு நன்றி செலுத்துவதற்கு உகந்த ஒரு சாதனமாக தொழுகை அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் எப்பொழுதும் தனக்கு அருள் புரியக்கூடிய, வாரி வழங்கக்கூடிய, பாக்கியங்களை நல்கக்கூடிய இறைவனுக்கு எப்பொழுதுமே நன்றியை வெளிப்படுத்துவது, அதே போன்று உள்ளச்சத்தை, வணக்க வழிபாட்டை வெளிப்படுத்துவது தொழுகையின் மூலமாக அவனுக்கு அவசியம். தொழுது அவனுடைய அடிமைத்தனத்தை, அவனுடைய உள்ளச்சத்தை, லட்சத்தை கடமையாக்கிய தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு முன்னால் வெளிப்படுத்துவது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமை. எனவே அது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக, நன்றியை வெளிப்படுத்தும் முகமாக அந்த தொழுகையை அவன் அமைத்துக் கொள்ள வேண்டும். இறைவனுடைய அவன் அல்லாஹ் எஜமான் என்பதை அங்கீகரிக்கக்கூடிய, மனதால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் ஏற்றுக்கொள்வதற்காக அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதேபோல் அல்லாஹ் தனக்கு அருள் பாக்கியங்களை மனப்பூர்வமாக ஏற்று அதற்கு நன்றி செலுத்தும் முகமாகவும் அந்த தொழுகையை தொழுது அல்லாஹ்வுக்கு அவனுடைய அடிமைத்தனத்தையும், உள்ளச்சத்தையும், உடலச்சத்தையும் அவன் வெளிப்படுத்த வேண்டும். அறிந்து கொள்ளுங்கள், தொழுகை என்பது தீனுடைய மிக உயர்ந்த உன்னதமான ஒரு தூண், அடிப்படை. யார் தொழுகையை பேணுதலாக தொழுது வருவாரோ அவருடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வார். யார் தொழுகையை வீணடிப்பாரோ, தொழுகையை உதாசீனம் செய்வாரோ, அவர் ஏனையவைகளையும் உதாசீனம் செய்வதில் எந்த ஆச்சரியமும் கிடையாது. அதாவது மிகவும் தொழுகையை உதாசீனம் செய்யக்கூடியவர் ஏனைய அமல்கள், ஏனைய விடயங்களையும் அவர் பால்படுத்துவார் என்பதற்கு அது சிறந்த சான்றாக அமையும். தொழுகையை விட ஏனையவைகளை வீணடிப்பார். நீங்கள் தொழுகைகளை பேணிப்பாளது, குறிப்பாக மத்திய நேர நடுநேர தொழுகை, குறிப்பாக சொலாத்துல் உஸ்தான், சொலாத்துல் அஸ்ர், அதை நீங்கள் பேணிப்பாது. மக்கள் வேலை வெட்டிகளிலே, பஜார்களிலே, வியாபாரங்களிலே, கொடுக்கல் வாங்கல் இருக்கின்ற பொழுது வரக்கூடிய தொழுகை தான் அசர் தொழுகை. அதில் மிக முக்கியமாக கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் நின்று வணங்குங்கள், அமைதியாக நின்று வணங்குங்கள். சூரா பக்கரா 238 அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக தொழுகை மானக்கேடான, வெறுக்கத்தக்க, தடுக்கப்பட்ட விடயங்களை விட்டும் உங்களை தடுக்கும், பாதுகாக்கும். அன்கபூத் 45 ஓதி. எனவே 2 ஷஹாதத்து கலிமாக்களுக்கு பின்னால் இஸ்லாத்துடைய அடிப்படை தூண்களில், அடிப்படைகளில் ஒன்றுதான் தொழுகை. இஸ்லாத்துக்கு அடுத்து, கலிமாவுக்கு அடுத்ததாக அது உண்மையிலே அது எப்பொழுதும் தொழுகைதான் என்பது ஊர்ஜிதமான விடயமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான குர்ஆனிலே அஸ்ஸலா என்ற அலிஃப் லாம் உச்சரிப்படும். ஸலாத்துன் என்பதை விட அஸ்ஸலா என்று 67 இடங்களிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். 28 சூறாக்களிலே 67 இடங்களில் 28 சூறாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. 67 இடங்களில் அஸ்ஸலா என்ற வார்த்தை அல்லாஹ் பாவித்திருக்கிறார். சில வேளை தொழுகையை நிலைநாட்டுமாறு ஏவுகிறான், சரியான முறையில் உரிய நேரத்தில் நிறைவேற்றுமாறு ஏவுகிறான், பரிபூர்ணமான முறையிலே, சம்பூர்ணமான அமைப்பில் இந்த தொழுகை நிலைநாட்டுமாறு இருக்கிறான்.
நிச்சயமாக தொழுகை மூமின்கள் மீது நேரம் வரையறுக்கப்பட்ட, நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கிறது. சூரா நிசா 103 ஓதினார்கள். சில வேளை தொழுகை அழகான முறையில் நிறைவேற்றக்கூடியவர் எல்லாம் புகழ்ந்து பாராட்டி சிலாகித்து பேசுகிறான். அதே போன்று அவருக்கு கிடைக்கும் கூலிகளையும் வெகுமதிகளையும் எல்லாம் சிலாகித்து பேசுகிறான். சில வேளை தொழுகை விடக்கூடியவர்களை எல்லாம் இழித்து பேசுகிறான். அவருக்கு தண்டனை என்ன என்பதை விவரிக்கிறான். ஒவ்வொருவரும் தொழுமாறு வேண்டப்பட்டவர். நோயிலாக இருக்கலாம், அச்சமான சூழ்நிலை இருக்கலாம். ஒரு முஸ்லீம் எப்பொழுதுமே தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். நிலைநாட்ட முன்னால் அசுத்தங்கள் தொடக்குகளை விட்டும் அவர் தூய்மையானவராக இருக்க வேண்டும். அவுரத் மறைக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். அதே போன்று பார்வைகளுக்கு விளங்காத அளவுக்கு அவுரத் மறைக்கப்பட்டதாக கிபிலாயை முன்னோக்கியவராக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே எங்கிருந்தாலும் கிபிலாயை முன்னோக்கி தான் சொல்ல வேண்டும். நீயத்தை தூய்மையாக அல்லாவுக்காக ஆண்டு வைத்துக் கொள்ள வேண்டும். ஹராம் தக்பீரும் பொழுதும். ஏன்? அல்லாவுடைய மகத்துவமான இறைவனுக்காக வேண்டி என்ற அந்த தூய்மையான எண்ணத்தை அவர் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று தொழுகையுடைய ஃபர்துகளை பேணுதலாக பாதுகாத்து விடுபடாமல் நிறைவேற்ற வேண்டும். சூரா ஃபாத்திஹா ஓதுவது, ருகோ செய்வது, சுஜூத் செய்வது, சுஜூத் மத்தியில் அமர்வது, நிலைக்கு வருவது, அதாவது ருகோவுக்கு பின்னால் வருகின்ற நிலை, அதில் அமைதி காப்பது, வேகமாக சொல்லாமல் ஒரு இடத்தில் அது அமைதியாக தரிப்பட்டு அடுத்த கடமை, அடுத்த நகர்வை அவர் நகர்வது, ருகோவிலே அந்த சுமினான், அதுக்கு பின்னர் சமி அல்லா அலிமின் ஹமீத், அதிலே துமனித்து அமைதி காத்து கொஞ்சம் தரித்திருந்து அமைதியாகிவிட்டு சுஜூதுக்கு போவது. எனவே இந்த காகம் கொத்துவது கொண்டு கொத்த மாட்டார், அப்படி வேகமாக சொல்ல மாட்டார். அதே போன்று சுன்னத்தாதா ஒழுக்கங்களை, தொழுகையில் உள்ள சுன்னத்துகளை ஒழுக்கங்களை விட மாட்டார். என் தொழுகை என்பது இறைவனை ரப்பின் பக்கம் இணைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமலாக இருக்கிறது. அதே போன்று ஒரு அடியான் தன்னுடைய அமல்களிலே கியாமத் நாளிலே முதலாவது கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய அமலாக இருக்கிறது. அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், உங்கள் தொழுகைகளை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், சரியாக தொழுங்கள். அல்லாஹ் உங்களுடைய நிலைமைகளை சீராக்குவான், அழகாக்குவான். எனவே ருகூசுகளின் அந்த அமைதியை பேணி, நிதானத்தை பேணி, கொஞ்சம் மௌனம், கொஞ்சம் நேரம் தரித்து அவசரப்படாமல் நீங்கள் ருகூசு நிதானமாக செய்யுங்கள். அதே போன்று அத்திதால் சமி அல்லா ஹமீதான் வரக்கூடிய நிலையிலும் உங்களுடைய ருகூக்கு பின்னால் சுஜூது மத்தியிலே, 2 சுஜூது மத்தியிலே அமைதியாக நிலையாக நிதானமாக இருந்து வாருங்கள். எனவே ஒரு துமஅனீனத்தன் சொல்லக்கூடிய அந்த கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பது, ஒரு சுப்ஹான் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரமாவது அந்த அமைதியாக தரித்திருப்பது இருக்கிறது. அது விடுபடும் பொழுது தொழுகையை பாத்திலாகிவிடும். அந்த விடுபடுவது தொழுகையை பாத்திலாக்கிவிடும் அதில் குறைபாடு செய்தால். எனவே துமஅனீனத்தில் அவர் போகிற போக்கில் வேகமாக வந்தவுடன் போவது ஒவ்வொரு நிலையிலும் அது எப்பொழுதுமே அப்படி தொழக்கூடியவர்கள் எப்படி அவர்களுடைய துனியாவினுடைய முயற்சி அமல்கள், பாடுபட்டு செய்த அமல்கள் எல்லாம் வீணாகுவதற்கு காரணமாகிவிடும். அது எப்படி என்றால், பொதுவாக யாருடைய தன்மை என்றால், அவர்கள் துனியாவிலே செய்கின்ற அமல்கள் எல்லாம் வீணாகிவிடும், முயற்சிகள் எல்லாம் வீணாகிவிடும். அவர்கள் நாங்கள் செய்வது சரி, நாங்கள் சரியானதை சரி முறையாகத்தான் செய்யணும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முறையாக செய்யவில்லை, முறைகேடாக செய்யக்கூடிய கூட்டத்தில் ஆகிவிடுவார். அவர்களுடைய அவர்கள் பாடுபட்டு செய்த அமல்கள், அவருடைய கூலிகளெல்லாம் வீணாகிய கூட்டத்திலே அவர்கள் ஆகிவிடுவார்கள். எனவே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விடயம்தான் தொழுகையிலே உயிரோட்டம் என்னவென்றால் உள்ளச்சமும் உடலச்சமும். அதே போல் அவருடைய அடிப்படையான விடயம் கிராஅத், ஓதுவதை நாங்கள் கிரகித்து விளங்கி கருத்தை உணர்ந்து சிந்தனையோடு ஓதுவது. ஓதும் பொழுது தஸ்பி ஆத்துகள், ருகூ சுஜூதில் செய்யக்கூடிய தஸ்பி ஆத்துகளை கருத்தை புரிந்து சிந்தனையோடு செய்வது. அதே போல் தொழுகை மிகவும் மகத்துவமானது என்பதனால் ஒரு புத்திசாலி, ஒரு பருவ வயது அடைந்த புத்தி சுயாதீனமுள்ள ஒருவரை விட்டும் எந்த நிலைமையிலும் தொழுகை விடுபடாது, தொழுகையுடைய கடமை நீங்காது. அவர் புத்தி சுயாதீனமாக இருக்கின்ற பொழுது, சீரான புத்தி உள்ளவராக, அதே போன்று பருவ வயது அடைந்தவராக இருக்கும் பொழுது அவருக்கு தொழுகை விடுவதற்கு எந்த நிலைமையிலும் அனுமதி கிடையாது. அது தொழுகையை விட ஒரு பெட்டரான சிறந்த ஒன்றுக்கு விடப்படவும் மாட்டாது. தொழுகைக்கு பகரமாக ஒரு நல்லாமல் செய்துவிட்டு தொழுகை விடவும் கூடாது. தொழுகையை விட சிறந்த ஒரு அமல் என்ற ஒன்று இல்லை. அதே போன்று தொழுகைக்கு பகரமாக இன்னொன்றை செய்துவிட்டு தொழாமல் இருப்போம் என்பதும் கிடையாது. எனவே பொதுவாக தொழுகையிலே வேறு வேறு அமல்களுக்கு நாங்கள் இயலாத பொழுது வேறொரு நியமிப்பது போன்று தொழுகையில் ஆள் பிறந்து நியமிக்க முடியாது நமக்கு பகரமாக. எனவே எப்பொழுதுமே கடமைகள் பிறப்பிக்கப்படக்கூடிய அந்த வயதை அடைந்த மனிதருக்கு தொழுகை விடுவதற்கு அனுமதி கிடையாது. அது போரின் போவதாக இருந்தாலும் சரி, போர்க்களத்திலும் தொழ வேண்டும். அதுக்குரிய முறைகள் வித்தியாசம். எனவே தொழுகை ஜமாத்தோடு தொழுது பேணுதலாக தொழுது வரக்கூடியவருக்கு ஈமானை கொண்டு சாட்சி சொல்லப்பட வேண்டும். ஒரு முஃமின் என்பதற்கு ஒரு சான்று. பொதுவாக கிராமவாசியோ நகர்ப்புறவாசியோ தொழுகை ஜமாத்தா தொழுவதை விட்டால் அவர் மீது ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்துவான், ஷைத்தான் ஊசலாடுவான்.
ஏன்னா அல்லாஹ்வுடைய அடியார்களை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட ஏவல்களை சரியாக நிறைவேற்றுங்கள், தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுடைய தொழுகை, உங்களுடைய குடும்பத்தார்கள், பிள்ளைகள், குழந்தைகள் எல்லோருக்கும் தொழுமாறு ஏவுங்கள், அதில் பேணுதலாக இருக்குமாறு நேரங்களை மாஞ்சமாத்தை பேணி தொழுமாறு ஏவுங்கள். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் அவர்களை பற்றி கேட்கப்படும். உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உறவினர்கள் பற்றி கேட்கப்படுவீர்கள். எனவே நீங்கள் எப்பொழுதுமே மறுமைக்காக வேண்டி மக்கள் எல்லாம் எழுப்பப்படக்கூடிய ஒன்று செயல்படக்கூடிய நாளுக்காக வேண்டி போதிய அளவு நீங்கள் கட்டுச்சாதனங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள், முன்னேற்பாடுகள் செய்து கொள்ளுங்கள். உங்களை துனியாவுடைய வாழ்க்கையை ஏமாற்றிவிட வேண்டாம். அல்லாஹ்வுடைய விடயத்தில் ஏமாற்றக்கூடிய ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். எனவே அல்லாஹ் என்னையும் உங்களையும் தௌபா செய்து அல்லாஹ் பக்கம் மீண்டு பாவ முயற்சி பெற்றவர்களாக்கி அருள்வானாக. அதே போன்று எங்கள் அனைவர்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. அவனுடைய அருள் மூலமும் கிருபை மூலமும் பாக்கியங்கள் மூலமும் அல்லாஹ் எங்களை மன்னித்து அவன் மறுமை நாளிலே கேள்வி கணக்கில் நாங்கள் அகப்பட்ட அதன் மூலமாக நமக்கு தீங்கு ஏற்படுவதை விட்டும், கேள்வி கணக்குடைய பாதகமான நிலைமை நமக்கு ஏற்படுவதை விட்டும் அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் பாதுகாப்பான் என்று சொல்லி முதலாவது ஹுத்பாவை உங்களுடைய குடும்பத்தார்கள் தொழுமாறு ஏவுங்கள், நீங்களும் இதில் நிலையாக இருங்கள். நாங்கள் உங்களிடம் வாழ்வாதாரங்களை ரிஸ்கை கேட்கவில்லை, நாங்கள் தான் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறோம். எனவே தக்வாதாரிகளுக்கு தான் அழகான நல்ல முடிவு இருக்கிறது என்ற தாஹா சூரா 132 ஓதி தனக்கும் சமூகத்துக்கு பரக்கத்துக்கு துஆ செய்து இஸ்திக்பார் செய்யுமாறு தூண்டி இஸ்திக்பார் செய்து முதலாவது ஹுத்பா முடித்துவிட்டு ஹுத்பா ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்தை கொண்டு ஆரம்பித்து அடியார்கள் எல்லாம் பயந்து கொள்ளுங்கள், இப்பொழுது எல்லாம் வழிபட்டு நடங்கள். நீங்கள் பெரும் பாக்கியங்களை சுவீகரித்துக் கொள்வீர்கள், துனியாவிலும் ஆஹிராவிலும் ஈடேற்றம் பெறுவீர்கள், பாக்கியம் அடைவீர்கள். பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்த மேதையாகிய ஹாத்தம் அல் அஸம் ரஹிமஹுல்லாவிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அவருடைய தொழுகை எப்படி, நீங்கள் எப்படி தொழுகிறீர்கள், உங்களுடைய தொழுகையுடைய நிலைமை எப்படி சொல்லப்பொழுது அவர் அழகான முறையில் விவரிக்கிறார். அவர் தொழுகையுடைய விதத்தை, அந்த அமைப்பை. தொழுகை நேரம் வந்துவிட்டால் பரிபூர்ணமாக வுது செய்வேன். அதே போன்று நான் எந்த இடத்தில் தொழ வேண்டும் என்று நாடுகிற அந்த இடத்துக்கு, அந்த மஸ்ஜிதுக்கு வருவேன். நான் என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ஒரே சிந்தனையில், ஒரே அமைப்பில், என்னுடைய உள்ளத்தில் உள்ளம் ஓர்மை ஏற்பட்டு உடல் உறுப்புகள் எல்லாம் ஒரே அமைப்பில் ஒன்றிணையும் வரைக்கும் கொஞ்சம் உட்காருவேன் அமைதியாக. அதுக்கு மேல் தொழுகைக்காக வேண்டி எழும்புவேன். காபாவை என்னுடைய கண் இமைக்கு நேரால், புருவத்துக்கு நேரால் வைத்துக் கொள்வேன். முன்னால் காபா இருப்பது போன்ற உணர்வு, காபத்துல்லா முன்னால் இருப்பது போன்று. சொல்லக்கூடிய இடம் வேறு, அவருடைய ஊரில், அவருடைய ஊர் மசூதியில், அவருடைய வீட்டு. ஆனால் அவருடைய முன்னால், என்னுடைய புருவத்துக்கு முன்னால், முகத்துக்கு முன்னால் காபா இருப்பது போன்று, என்னுடைய பாதத்துக்கு கீழே சுராத் இருப்பது போன்ற, சுராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த நரகத்துக்கு மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுராத்துல் முஸ்தகீம் என்னுடைய கால் பாதத்துக்கு இருப்பது போன்றும், சுவர்க்கம் என்னுடைய வலப்புறம் இருப்பது போன்றும், நரகம் என்னுடைய இடப்புறம் இருப்பது போன்றும், மலக்குல் மௌத் ரூஹை கைப்பற்றக்கூடிய அந்த மலக்கு எனக்கு பின்னால் இருப்பது போன்றும், இது என்னுடைய கடைசி தொழுகை என்பதாக நினைத்து தொழுவேன். உள்ளச்சம் ஏற்படுவதற்கு அழகான ஒரு சிந்தனை. காபா முன்னால், கீழால் சிராத்துல் முஸ்தகீம், வலப்புறம் சுவர்க்கம், இடப்புறம் நரகம், மலக்குல் மௌத் பின்னால் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய கடைசி தொழுகை என்ற எண்ணத்தோடு தொழுவேன். அதுமாதிரி ரஜா ஹவுஃப், அச்சத்துக்கும் ஆதரவுக்கும் இடைப்பட்ட நிலைமையில் தொழுவேன். சொர்க்கம் கிடைக்க வேண்டும், அமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், கூலி கிடைக்க வேண்டும் என்ற ஆதரவு. அதே போன்று நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும், தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டும், குறைகள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற அச்சம். அது நரகத்துக்கு போய் விட வேண்டும் என்ற அச்சம், சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஆதரவுக்கு மத்தியில் தொழுவேன். அதே போன்று எப்பொழுதுமே தக்பீர் கட்டும் பொழுது வெறும் வார்த்தையாக இல்லாமல் மனதிலே அதை உறுதிப்படுத்தி, அல்லாஹ் பெரியவன் என்ற உணர்வை உறுதிப்படுத்தியவனாக தக்பீர் கட்டுவேன், தக்பீர் சொல்லுவேன். கராத் ஓதுவேன், விட்டு நிறுத்தி ஓதக்கூடிய முறைகளிலே தஜ்வீத் சட்டங்களை பேணி, ஓதலுடைய முறைகளை பேணி ஓதுவேன். ருக்குவை பணிவாக செய்வேன், சுஜூதை உள்ளச்சத்தோடு செய்வேன், அதனோடு சேர்த்து இஹ்லாஸையும் இணைத்துக் கொள்வேன். மன தூய்மை, அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணத்தை எப்பொழுதுமே ஒவ்வொரு செயற்பாடுடனும் இணைத்துக் கொள்வேன். அதுக்கு பின்னால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. இந்த அளவு கவனமாக சிந்தனையோடு அச்சத்தோடு ஆதரவோடு தொழுகிறேன். என்றாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது அல்லாஹ் தான் அறிவான் என்று தொழுது முடித்த பிறகும் அதை ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்ற ஒரு ஆதங்கத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு அல்லாஹ்விடத்திலே நான் அஞ்சிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் ஹாத்தம் அல் அஸம் ரஹிமஹுல்லா அவர்கள். என்று அந்த விடயத்தை, அவருடைய தொழுகையின் அந்த வர்ணனையை கூறி ஸலவாத் சொல்லுகின்ற ஆயத்தை ஓதி ஸலவாத் சொல்லுமாறு தூண்டுகின்ற அந்த ஹதீஸையும் ஞாபகப்படுத்தி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு அப்துல்லா அல் ஜுஹனி அபிதுல்லா அவர்கள் தொழுகையுடைய தாற்பயம்,
அதனுடைய முக்கியத்துவம், அடியான் அல்லாஹ்வுடன் இணைகின்ற மிக சிறந்த ஒரு அமல் என்ற தலைப்பில் அந்த ஹுத்பாவை முடித்துக் கொண்டார்கள். விளம்பர இடைவெளி தொடர்ந்து மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.